மத்திய சென்னை மக்களவை தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் தேமுதிகவை சேர்ந்த பார்த்தசாரதியை ஆதரித்து அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் அமைந்தகரை பகுதியில் திறந்த நிலை வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் ஜாஃபர்கான்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் வாக்கு சேகரித்தனர். அப்போது வைகோவுக்கு தனது தந்தை வேட்டி சட்டை வழங்கிய பழைய நினைவுகளை தமிழச்சி தங்கபாண்டியன் பகிர்ந்து கொண்டார். என்னுடைய அப்பா தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேட்டியையும் சட்டையும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே தந்ததாகவும், அவர் அந்த உடையை இன்னமும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அம்மா என்று என்னிடத்திலே சொல்லி தந்தையை இழந்த பொழுது என்னை ஆறுதல் ஆற்றுப்படுத்தியமையும் இன்றைக்கு நினைவிற்கு வருகின்றது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நவாஸ்கனியை ஆதரித்து போகனூர் ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு மக்களவை தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண்களுக்கு உரிமை தொகை நம்முடைய 30 லட்சம் பேருக்கு நம்ம பாக்கி இருக்கு. 1,16 லட்சம் பேர் வாங்குறாங்க. அதையும் 30 லட்சம் பேருக்கு தலைவர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பரிசீலனை நடந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொடுத்துரும். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் தமாகவை சேர்ந்த STR விஜயசீலனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் GK வாசன் திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகையை பாகுபாடு பார்த்து திமுகவினருக்கு மட்டும் வழங்குவதாக குற்றம் சாட்டினார். அந்த 1000 ரூபாய் கொடுப்பதிலே எவ்வளவு பாகுபாடு, எவ்வளவு கோட்பாடுகள் சில பேருக்கு கிடைத்திருக்கிறது, பல பேருக்கு கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை நிலை. கிடைத்தவர்கள் பெரும்பாலானோர் அவருடைய கட்சியை சார்ந்த மகளிர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 3 மாவடி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஸ்டாலின் ஆட்சியில் எப்படிமா நல்லா இருக்கீங்க என்று கேள்வி எழுப்பியவர், விலைவாசி, மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு காரணமாக மக்கள் கஷ்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படிமா ஸ்டாலின் ஆட்சியில நல்லா இருக்க முடியும்? 1 கிலோ அரிசி 10 ரூபா கூடி போச்சு. கூடிச்சா இல்லையா? என்ன விலை கூடிச்சா இல்லையா? மத்த விலை கூடிச்சா இல்லையா? சீரக விலை கூடிச்சா இல்லையா? எல்லா விலையும் கூடி போச்சு. தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் கூடலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தற்போது நடப்பது எம்பிக்களுக்கான தேர்தல் என்றும் பிரதமருக்கான தேர்தல் அல்ல எனவும், எம்பிக்கள் சேர்ந்துதான் பிரதமரை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் கூறினார். எம்பிக்கு உண்டான தேர்தல் இந்தியா முழுக்க நடக்குது. தேனியில உதயசூரியன்ல ஓட்டு போட்டு தங்க தமிழ்செல்வன் ஜெயிச்சா ஒரு எம்பி. இந்தியா முழுக்க 543 எம்பி ஜெயிக்கணும். அந்த 543 எம்பிக்கள் கூடிதான் பிரதமரை தேர்வு பண்ணணும். இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.